தந்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசிக்காரர்களே, எப்படி இருக்க போது இந்த 2026வது வருட ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூப்பரா தான் இருக்கு. என்ன மேடம் இழுக்குறீங்க? நாங்க வந்து ஹீலிங் வேர்ல்ட் எல்லாமே ஏர்ல இருந்தோம். எல்லா ராசி பலன பார்த்தாலும் 99.99% இந்த தடவ ரிஷப ராசி தான் நல்லா இருக்குன்றாங்க. நீங்க என்ன ஆரம்பிக்கும்போதே இப்படின்னா, அதெல்லாம் வந்து ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம். சரியா? இப்ப 2 மாசம் வரைக்கும் மிஸ்டர் குரு வக்ரமாயிருக்காரு. அது பக்கத்து வீட்ல தான் வக்ரமாயிருக்காரு. தனம் குடுக்குற இடத்துல வக்ரமாயிருக்காரு. அதனால இந்த தடவ ஆரம்பிக்கும்போது திட்டலாம் கூடாது. உண்மைய எப்படி சொல்லணும்னு நான் இந்த தடவ முடிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு. நீங்க என்ன கீழ கமெண்ட்ல கழுவி ஊத்தி பிரச்சனை இல்ல. நீங்க கேட்கணும்னா போய் மிஸ்டர் குருவ கேட்கணும். ஓகேவா? அவர் தான் உங்களுக்கு செலவு குடுக்குறாரு. அதனால அவர் நம்பர் கிடைச்சா கேட்டு வாங்கி தரேன். அதனால நீங்க அவர பார்த்துக்கோங்க. என்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த தடவ கண்டிப்பா செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. சரி வாங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பிளானட்டரி பொசிஷன் ஆரம்பிக்கும்போதே ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம். 8ஆம் இடத்துல இருக்கிறது ரைட்டா? தப்பா? ரைட்டு தான். திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். எல்லாம் ஓகேனா நல்ல பிளானட் குருவோட அமைப்புல தான் இருக்காரு. குரு நம்மளுக்கு நல்லது பண்ற பிளானட்டும் இல்ல. அதனால பரவாயில்ல. அவர் வக்ரமாறது ஒன்றும் பெருசா விஷயம் இல்ல. அது 7 அமைப்பை தான் குறிக்கும் அப்படின்ற போது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்பௌஸு, வெகுஜன தொடர்பு, சமுதாய கமிட்மெண்ட்டு, உங்களோட பார்ட்னர்ஷிப் இவர்களுக்கு மூலமாக சில செலவுகள் எட்டி பார்க்கலாம். பார்ட்னர் மூலமா சில செலவுகள் வர்றது, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமா சில செலவுகள் வைக்கப்படுதல். அதனால நெறைய அண்ணிமார்களுக்கு ஏதாவது வாங்கி தர வேண்டிய அமைப்புலாம் வரலாம். மறக்காம வாங்கி குடுத்துருங்க என்ன. நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டேன். ரிஷபராசி பெண்களுக்கு வேற நகை கிடைக்க போகுது, வெள்ளி கிடைக்க போகுது. அதனால ரிஷபராசி ஆண்கள் வாங்கி குடுத்தீங்கன்னா பெட்டர் தான். ஓகே. இந்த தடவ கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம். அதுவும் சுப செலவுகளாக இந்த தடவ நிகழ காத்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது கொஞ்சம் நெறைய டைலமாவ குடுக்கும் மென்டலி. இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? எத வேணா பண்ணு சாமி. இந்த தடவ உங்க காட்டுல மழை தான். 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி. வேற என்ன வேணும்? 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு பழைய நூல்கள்லாம் சொல்லும். நம்மளுக்கு 2 இடத்துலயும் 2 சூப்பர் கிரகத்த வச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல. ஆல்மோஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரங்க காட்டுல மழை தான். ஏன்னா 9ஆம் இடத்திற்கு போய் ராசிநாதன் அமரும்போது ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். இன்னது அதுவும் யாரோட வீட்ல? அவரோட ஃப்ரெண்ட் வீட்ல. நம்மளுக்கு புடிச்ச ஒரு வீட்ல உட்காரும்போது நம்ம எப்படி ஜாலியோ ஜில்கானவா இருப்போம். என்னதான் செவ்வாய் உச்சம் அடைந்தாலும். நம்ம ஃப்ரெண்ட் வீட்ல நம்ம இருக்கோம்ப்பா சாமி அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மிஸ்டர் சுக்ரன் வந்துருவார். இதுவரைக்கும் என்னோட எதிரி வீட்ல உட்கார்ந்திருக்கேன். எதிரின்லாம் சொல்லக்கூடாது. நான் பெருசா, நீ பெருசா அப்படின்ற மாரி இந்த குருவும் சுக்கிரனும் எப்பயுமே தனக்குள் ஒரு கிரக யுத்தம் நிகழ்த்தி கொண்டே இருக்கும். இல்லையா? அந்த அமைப்புல குரு வீட்ல இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் கொஞ்சம் கட்டுண்டு இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டம். இந்த தடவ என்ன விஷயத்த வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 4 விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. முதல் விஷயம் என்னன்னா, வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழும். வாட் எவர் இட் இஸ் அந்த வீட்ட வந்து வாங்கிக்கிறது, இல்ல வீட்ட வந்து கட்டுறது, வீட்ட ஏதாவது ஒரு டெக்கர் ஐட்டம் வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கிறது, வீட்ட ஆல்ட்ரேட் பண்றது, வீட்டுக்கு சோஃபா வாங்குறது, சொஃபஸ்டிகேட்டடா சில விஷயங்கள் வாங்குறது, பெட் வாங்குறது, கட்டில் வாங்குறதுன்ற மாரி. ஏன்னா சுக்கிரன் எல்லாம் அத தான் இண்டிகேட் பண்ணுவாரு. சோ இந்த மாரியான நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே. அதே மாரி கர்டன் வாங்குறது, கொஞ்சம் உங்களுடைய வீட்டை அழகுபடுத்தக்கூடிய சில தன்மைக்குள் இந்த மாதம் சில செலவினங்களை எட்டி பார்ப்பீர்கள். ஓகே. அது ஆன்லைன் ஷாப்பிங்கா, ஆஃப்லைன் ஷாப்பிங்கான்றத தாண்டி எனக்கு தெரிஞ்சு புதன் கூட இருக்காரு. செவ்வாயுமே கூட இருக்காருன்ற போது, நெறைய பேர் கிரெடிட் கார்டு மூலமாகவோ கூட இந்த தடவ நான் வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாரி சில விஷயத்தை வீட்டில் இருக்கவர்கள் வாங்க வைப்பார்கள். நம்மளுக்கு தான் 7ஆம் இடம் வர வாங்க வைக்குதே. அதனால கண்டிப்பா வாங்க வைப்பாங்க. இது வந்து சுப விஷயம். கவனமா எதுல இருக்கணும்னா, ஆரோக்கியத்துல மிகுந்த கவனமா இருக்கணும். ஏன்னா புதனுடைய சேர்க்கை அப்படின்றது கொஞ்சம் ஆ சூரியன் உடைய அமைப்பு, இந்த பக்கம் செவ்வாயுடைய அமைப்பு. இந்த 2 காம்பினேஷனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த புதன் தன்மை அப்படின்றது கொஞ்சம் நெறைய ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். பயங்கரமா சளி தொந்தரவு, அ சில பேருக்கு பேராசிட்டமால் போச்சுன்னா, நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் போடுற அளவுக்கு டாக்டர்ட்ட போ வேண்டியிருக்கும். அதனால கொஞ்சம் கோல்டு, சளி, ஃபீவரு, இதெல்லாம் த்ரோட்ட சொல்றது எல்லாமே புதன் தான். அதனால இந்த இஎன்டி காதுக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னு அவஸ்தைப்படுறது, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இதெல்லாம் என்ன மெயின் பிக்சரேன்ற மாரி 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கேது ரிஷபராசிக்காரருடைய அம்மாவோட உடல்நிலையை தயவு செஞ்சு பார்த்துக்கங்க. நீங்க எந்த ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிறு வயதுக்காரர்களா இருந்தாலும் சரி, பெரிய ரிஷபராசி ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்ல அம்மாலாம் இல்லங்க அப்படின்னா, உங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக மஸ்ட் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனம் தேவை, தேவை, தேவை.
மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வரும். பிரீத் பண்றதுல பிரச்சனை இருக்கும். அதே மாரி கிட்னில அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ன்ற மாரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால இந்த 2 விஷயத்திலும் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவ மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு. நம்ப ஒண்ணு சொன்னா அடுத்தவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. ஸோ பேச்சுவார்த்தை ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய பேச்ச அடுத்தவருக்கு டெலிவர் பண்ற இடம். அந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நீங்க ஏதாவது பேசினா அவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்க. ஸோ இவ்ளோ பண்ணியும் இல்லையே! அப்டின்ற மாரி போயிடும். டக்குனு கோவம் வரும். செவ்வாய் இருக்கும்போது அப்படியே யாரையாவது அடிச்சு தின்ற மாட்டோமான்ற மாரி கோவம் வந்து சரி 8ஆம் இடத்துல இத்தன பிளானட் இருக்குதுன்றது கொஞ்சம் வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மேபி உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல ஏதாவது ஒரு தசாபுத்தி ஒரு மாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 100க்கு 150 விழுக்காடு வண்டி பிரச்சனை பண்ணும். 2 வீலர் நின்னு போறது, 2 வீலர மெக்கானிக் ஷாப்ல குடுக்கறது, அதுக்கு ஆயில் மாத்துறது, இல்ல 4 வீலர் பிரச்சனை பண்றது, எங்கேயாவது இடிக்கிறது, யாராவது வந்து உங்க வண்டி நல்லா இருக்கே அப்படின்ற மாரி கோடு போட்டு போறது, இந்த நிகழ்வுகள்லாம் இந்த மாசம் எதிர்பார்க்கலாம். நல்லதே நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஆசையா நல்லது நான் சொல்லக்கூடாதுன்னு. எல்லாம் சூப்பரா நடக்க போகுது. எப்போ? பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம். அதுவரைக்கும் மென்டலி இந்த மாசம் இப்படிதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் சின்ராச கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்க போறீங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்கும். இது பண்ணலாம், அது பண்ணலான்ற மாரி நெறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க. கவனமா இருக்கணும். யார்கிட்ட எத குடுக்கணுன்ற தெளிவு இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வருமானத்துல அப்படி படம் காட்டுற மாரி காட்டி அப்படி நின்னு போயிடும். ஸோ பிப்ரவரி மாசம் வரைக்கும் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் ஆ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தை மாசம் எப்படி பிப்ரவரி 24 தேதி, 25 தேதி இருக்கும். அதனால நம்ம அதுக்கப்புறமா தை பொறந்தப்புறம் வழி பிறக்கும் பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் ரிஷபராசிக்காரங்க இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் மிகுந்த ஆரோக்கியத்தில் கவனமும், அதே மாரி கொஞ்சம் காசு மட்டும் இருந்த பர்ஸ்ல கொஞ்சம் கார்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. அதனால கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதுல கொஞ்சம் கவனமாகவும் இருந்து கொள்ள வேண்டும். நெறைய வீட்டுக்கான சில விஷயங்கள்லாம் வாங்கி போடுவீங்க. சந்தோஷமா இருக்க போது. சந்தோஷத்துக்கு தான் செலவாக போது. பட் ஸ்டில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. பார்த்து பக்குவமா நடந்து கொள்ளுங்கள். ஓகே. இந்த தடவ நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? லட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொண்டு கொடுக்கும். முடிஞ்சா 8ஆம் இடத்துல சுக்கிரன் வேற இருக்கனால, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை விளக்கேத்தும்போது கல்கண்டு போட்டு விளக்கேத்துங்க. கல்கண்டுல சுக்கிர காரகத்துவம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ கல்கண்டு போட்டு விளக்கேத்தக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ செல்வத்தின் மேன்மைலாம் இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பெருசா ஒண்ணும் worry வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே. ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய மான் பார்ப்பீங்க. மானா? ஆமா. மான் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மான் பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல மான் பார்க்கறது, இல்ல மானோட இமேஜ் பார்க்கறது, மான் போட்ட ட்ரெஸ் போடுறது, சம்திங் லைக் தட் மானோட இந்த தடவ கனெக்ட் ஆகுது. ஏன்னா மான் எல்லாமே சந்திரனுடைய காரகத்துவம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஆரம்பிக்கும்போதே உங்களுடைய வீட்ல இருந்து தான் சந்திரன் தன்னுடைய டிரான்சிட்டே ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நெறைய உங்களோட நான் இருக்க போறேன்ற மாரி அர்த்தம். மானுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். பார்த்தாலே கொஞ்சம் மருளும். இல்ல அப்டின்னா துள்ளி குதிச்சு ஓடும். அந்த மாரி எத பார்த்தும் மருளாத நீ துள்ளி குதிச்சு உன் இஷ்டத்துக்கு ஓடு. நான் இருக்கேன் உன்ன பார்த்துக்கிறேன் அப்டின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தின் சமிக்கைகளாகத்தான் நீங்க மான் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மான் பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மான் பார்த்த நிமிடத்திலிருந்து பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொருளாதாரத்துல துள்ளி குதிச்சு ஓடுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதை மலர காத்திருக்கிறது.